ஓகே, மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம கிளாஸு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் சில டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இதில் கனிம வளங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ் தனியாகவே பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது மினரல்ஸ் அப்படிங்கிறதே பார்ப்போம். ஓகே, இப்போ மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீப்பாகவும் அல்லது ஏதாவது விட்டு போயிருந்தால் அந்த மினரல்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ மினரல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கனிம வளங்கள் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனிங் அப்படிங்கிற எடுப்போம். ஸோ மைனிங்கிறது சுரங்கத்திலேருந்து நம்ம எடுக்கக்கூடியது தான் இந்த கனிம வளங்கள். ஸோ இது யார் எடுக்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்ஐன்னு ஒரு இருக்குது. ஜிஎஸ்ஐ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிஎஸ்ஐன்னா என்னது? ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எங்கேருந்து இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கட்டாலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ், ஐபிஎம்னு ஒன்று இருக்குது. இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ். ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர். ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இந்த கிளாஸில் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த டாப்பிக்கும் பார்ப்போம். இன்னொருத்தர் இருக்காங்க, அவன் பேர் வந்து என்எஃப்டிடிசி. ஸோ என்எஃப்டிடிசி அப்படின்னா என்ன தெரியுங்களா? நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் சென்டர். ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறதுனால இது நமக்கு வராது அப்படின்னு நினைக்க முடியாது. ஸோ டிஎன்பிசியில் சாதாரணமாக இது மாதிரி அப்ரிவேஷன்ஸ்லாம் கொடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த என்எஃப்டிடிசி உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். சரிங்களா? ஹைதராபாத்லேருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுவும் இல்லாமல் இதெல்லாம் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் அண்டு ரெகுலேஷன் ஆக்ட், தமிழில் சொல்கிறேன் கடைசியாக, ரெகுலேஷன் ஆக்ட் 1957 1957 சட்டத்தின்படி இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு கேட்டுறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். யார் கண்ட்ரோலில் இருக்குதுங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். ஜிஎஸ்ஐன்னு பார்த்தோம் இல்லையா, கொல்கத்தாவில் வந்து ஒர்க் பண்ணுறது. தமிழில் இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம். ரெண்டாவது ஐபிஎம்னு பார்த்தோம்ல நாக்பூரில், அது வந்து இந்திய சுரங்க பணியகம். மூன்றாவது ஹைதராபாத்தில் ஒன்று பார்த்தோம், இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம். இது எல்லாமே மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 கீழ் தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. இது யாருடைய
அமைச்சகத்தில் இருக்குது அப்படின்னா சுரங்கப்பணி அமைச்சகம் அவங்களுக்கு கீழே தான் இது ஒர்க் அவுட் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த மினரல்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கனால இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்த கீ பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த ஒன்று பாருங்கள், இந்த அயான் ஓர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கோம்லையே அயான் ஓர், அதாவது இரும்பு தாது. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இந்த இரும்பு தாது அப்படிங்கிறது யார் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72% வச்சுருக்காங்க. 72% வச்சுருக்காங்க. யார் தெரியுமா? கர்நாடகா வச்சுருக்காங்களாமா, சரிங்களா? இன்னும் இந்த இரும்பு தாதுல 79% ஹெமடைட் தான். ஸோ ஹெமடைட் அப்படிங்கிற ஒரு தாது இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாது அஸ்ஸாமில் கிடச்சிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த பகுதியில் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இது கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டட்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே இருக்குது? ஸோ நமக்கு வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்திய இரும்பு எஃகு ஆணையம் அது வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீல் தயாரிக்கணும், ஒரு எஃகு உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோ மேங்கனஸ் தேவைப்படுதுங்க. 10 கிலோ மேங்கனஸ் தேவைப்பட்டால் தான் நம்ம வந்து ஸ்டீல் ஒரு டன் சரிங்களா, ஒரு டன் ஸ்டீல் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய மேங்கனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோ தேவைப்படுது. ஸோ மேங்கனஸ் பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா, மேங்கனஸ் யார் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா தான் நம்ம. ஸோ ஒடிசா வந்து 44% அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களை தொடர்ந்து கர்நாடகா அதிகமாக உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்களாமா. ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் MOIL அப்படின்னு ஒன்று நிறுவனம் இருக்குது. MOIL. ஸோ MOILனா என்ன? மேங்கனஸ் ஓர் இந்தியா லிமிட்டட் அப்படி ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேங்கனஸ் ஓர் மைனிங் கம்பெனி, சரிங்களா? அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய நாக்பூர்லேருந்து தான் இது வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? இவங்களுடைய 50% ஷேர் மார்க்கெட் வந்து வச்சுருக்காங்க. இவங்க தான் லார்ஜஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆஃப் மேங்கனஸ் ஓர் இன் இந்தியா. ஸோ நாக்பூர் தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் மேங்கனஸ் தாது நிறுவனம் தான் அதிகமாக மேங்கனஸை வந்து இந்தியாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தராங்களாமா. அடுத்தது பார்த்திங்கன்னா காப்பர். ஸோ காப்பருக்கு வந்து ராஜஸ்தான் தான் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. ராஜஸ்தான் அப்படி மாநிலம் 53.81% அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களை தொடர்ந்து ஜார்க்கண்ட் 19.54% அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ராஜஸ்தானை தொடர்ந்து. ஸோ நம்ம என்னன்னா ஒவ்வொரு ஓர்ஸும் வந்து ஒவ்வொரு மினரல்ஸும் வந்து எந்த மாநிலம் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான ரிலேட்டட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCL அப்படின்னு சொல்லுவாங்க. HCLனா என்னது? ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி. ஸோ ஐடி கம்பெனி கிடையாது, ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிட்டட். ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிட்டட் இது வந்து கவர்மெண்ட் ஓன்டு கார்பரேஷனுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோலில் இது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்து அதிகமாக
காப்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் இவங்களுடைய இன்னொரு முக்கியமான ஒர்க் வந்து ரீஃபைனிங் பண்ணுறாங்க. சுத்திகரிப்பு சொல்கிறாங்களே, சுத்திகரிப்பு, ரீஃபைனிங் அண்டு கண்டினியூஸ் காஸ்ட் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் ராட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ ரிஃபைனிங் அண்டு கண்டினியூஸ் காஸ்ட் ராட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் சுரங்கத்துறை அமைச்சகம் இதை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சுத்திகரித்தல், உருக்குதல், கம்பிகள் உற்பத்தி, இது மாதிரி வேலைகள் எல்லாமே இவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தது ஒடிசாங்கிற ஒரு மாநிலத்தில் ஏற்கனவே ஒன்று பார்த்துட்டு வந்தோம். என்னன்னு போய் பார்க்கலாங்களா? ஏற்கனவே ஒடிசாவில் என்ன பார்த்து வந்தோம் பாருங்கள். ஒடிசா பொறுத்த வரைக்கும் மேங்கனஸ் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு படிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா? இதே போல் இப்போது ஒடிசாவில் இன்னொரு அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 50.2% உற்பத்தி செய்கிறாங்களாமா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தின் தாதுன்னு சொல்லக்கூடிய பாக்சைட்டை தான். அலுமினியத்தின் தாதுன்னு சொல்லக்கூடிய பாக்சைட்டை தான் அதிகமாக அவங்க அந்த மாநிலம் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. அதனை தொடர்ந்து வரக்கூடிய மாநிலம் வந்து குஜராத். குஜராத் 15.8% உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ இந்த பாக்சைட் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஒரிசா இருக்காங்களே, ஒரிசா இவங்க வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டன்னுகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1370.5 மெட்ரிக் டன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாமா. அவ்வளோ வந்து அலுமினியம் தாது பாக்சைட்டை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு தனியாக கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குது. என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நால்கோ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நால்கோ அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பெனி. ஸோ நேஷ்னல் அலுமினியம் நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். ஸோ அதுதான் வந்து நால்கோ. 1981 நிறுவப்பட்டது. எங்கே நிறுவப்பட்டுள்ளது? ஒடிசாவில் தான் நிறுவப்பட்டுள்ளது. ஒடிசாவில் எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்குல் தாமன் ஜோதி. இது ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனிங்க. யாருடைய அண்டர் கண்ட்ரோலில் இயங்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோலில் இது வந்து இயங்கிட்டு இருக்குது. ஸோ இது பாக்சைட் வந்து அதிகமாக தயாரிக்கிறாங்க. பாக்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஜென்ரலாக வந்து அலுமினியத்தின் தாது. எப்படி பேர் வந்தது அப்படின்னா லீ பாக்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் பாக்சைட்டே உருவானது. லீ பாக்ஸ் இது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை. இந்த ஃப்ரெஞ்சு வார்த்தை மூலமாக தான் இந்த பாக்சைட் அப்படிங்கிற பேர் உருவானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைக்காவை பற்றி சொல்லலாம். ஸோ மைக்கா ஆந்திர பிரதேஷ் தான் அதிகமாக மைக்காவை உற்பத்தி செய்கிறாங்களாமா. எவ்வளவு சதவீதம்? 41% அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. ஆந்திர பிரதேசில் எங்கே அப்படின்னா ஒரு 2 பிளேஸுங்க. ஒன்று வந்து நெல்லூர், இன்னொன்று வந்து விசாகப்பட்டினம். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோதாவரி, கிருஷ்ணா இது இருக்கிற பிளேஸ்னால அங்கே உள்ள அந்த டெல்டா பகுதியில் இந்த மைக்கா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்களாமா. இதே போல் ஆந்திர பிரதேஷ்க்கு இன்னும் ஒரு ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன்.
சுண்ணாம்பு கல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் லைம்ஸ்டோன். கிட்டத்தட்ட 20% இந்த ஆந்திர பிரதேஷ் லைம்ஸ்டோனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடப்பா. எந்த ஊரில்? கடப்பாவில். கடப்பா, கர்னூல், குண்டூர் இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அது லைம்ஸ்டோனை அதிகமாக உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க. அடுத்த ஒரு ஸ்டேட்டு ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் 81% உற்பத்தி செய்கிறாங்க. எதை உற்பத்தி செய்கிறாங்க? ஜிப்சம். ஸோ ஜிப்சமை 81% உற்பத்தி செய்வது மட்டும் இல்லாமல் சேமிப்பு கிடங்கு மாதிரி வச்சுருக்காங்களாமா. ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹைட்ரேட்டட் சல்பேட் ஆஃப் கால்சியம் தான் இந்த ஜிப்சம். இதனை தொடர்ந்து அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14% வச்சுருக்கக்கூடிய யாருன்னா ஜம்மு காஷ்மீரில் அதிகமாக வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2% வச்சுருக்கக்கூடிய தமிழ்நாடு. ஸோ இந்த ராஜஸ்தானை மறக்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஜோத்பூர், பிக்னர், ஜெய்சல்மர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் ராஜஸ்தானில் வந்து அதிகமாக இந்த ஜிப்சம் தயாரிக்கக்கூடியது வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதே போல் நம்ம வந்து ஆற்றல் வளங்களையும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்களையும் பார்த்துட்டோம் இல்லைங்களா. அதனால் நம்ம வந்து அதுலேருந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம கோல் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ கோல் அப்படிங்கிறது வந்து நம்ம பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஆந்த்ரசைட். ஸோ ஆந்த்ரசைட் அப்படிங்கிற கோல் வந்து கிட்டத்தட்ட 80-90% கார்பனை பெற்றுள்ளது. பிட்டுமினஸ். ஸோ பிட்டுமினஸ் எடுத்துட்டிங்கன்னா 60-80% கார்பன். லிக்னைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 40-60% கார்பன். பீட் அது வந்து 40%க்கு கீழே தான் கார்பனே கொண்டுள்ளது. ஸோ இந்த இருக்கக்கூடிய காம்போசிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த கூறுகள், இதையும் நீங்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது இந்த கோல் இந்தியா லிமிடெட் இல்லையா, அதோட கம்பெனினாது CIL, கோல் இந்தியா லிமிடெட். ஸோ கவர்மெண்ட்டுடைய ஓன் கம்பெனி. இவங்க வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லது அதிகமாக ரிசர்வர்ஸ் அந்த சேமிப்புகள் வச்சுருக்கக்கூடியது யார் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலும் மத்திய பிரதேஷ். கிட்டத்தட்ட 90% கோலை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்களாமா. சரி, உற்பத்தி செய்வதில் எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஜார்க்கண்ட் தான் அதிகமாக உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க. லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் ஸ்டேட் ஆஃப் தி கண்ட்ரி. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியதான் ஒடிசா. ஸோ இந்த மாநிலங்கள் எதுக்கு அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம CIL, கோல் இந்தியா லிமிட்டட்னு பார்த்தோம். அதே மாதிரி NLC, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், ஓகேங்களா. அதே மாதிரி SCCL அது சிங்கரணி கொலெரிஸ் கம்பெனி லிமிட்டட். ஸோ ஸ்பெல்லிங் வேணால் நோட் பண்ணிக்கலாம். SINGARENI, சிங்கரணி கொலெரிஸ், COLLIERIES, கொலெரிஸ் கம்பெனி லிமிட்டட். ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த CIL இருக்கா பார்த்தீங்களா, எங்கே இருக்காங்க? அவங்க கொல்கட்டாவில் தான் இருக்காங்க. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் தானே அதிகம் வச்சுருக்காங்க, கொல்கட்டாவில் தான்
இந்த சிஐயில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஃபீல்டு, பெரிய ஒரு இது மாதிரி என்ன சொல்கிறது, பண்ணை மாதிரி பெரிய லெவலில் கோல் இந்தியா லிமிட்டட் இந்த கோலை வந்து மைன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்களாமா. இதே போல் இந்த பெட்ரோலியம் அப்படின்னு சொன்னோம்னா யார் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலாக வந்து இந்த பெட்ரோலியத்தை குருடாயில் மூலமாக தான் பார்க்குறோம் நம்ம இல்லையா, கச்சா எண்ணெய் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ கச்சா எண்ணெயை வந்து கிட்டத்தட்ட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கிறது எந்த ஒரு முக்கியமான கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ மும்பை ஹை அப்படின்னு சொல்லுவாங்க, மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட்ஸ். ஃபுல்லாகவே இதாக இருக்கும். 65% அது இந்தியாவிலேயே அதிகமாக இந்த கச்சா எண்ணெயை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா 65% யாருன்னா மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட்ஸ். அதுக்கு 2வது இடத்துல இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா குஜராத். அது மகாராஷ்டிரா இல்லையா, மும்பை அப்படிங்கிறது மகாராஷ்டிரா ஆயிடுது. குஜராத் செகண்ட் லார்ஜஸ்ட். சரி, குஜராத்தில் எங்கே அப்படின்னா நான் ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்ம எங்கே கேட்டேன் டக்குன்னு சொல்கிற மாதிரி படித்து வச்சுருக்கோம். டிக்பாய் ஆயில் ஃபீல்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா குஜராத்து, அதே போல் பெசிமி ஆயில் ஃபீல்ட்ஸ் மும்பை ஹை, அலிபெட் ஆயில் ஃபீல்ட்ஸ் பாவன் நகர், அன்க்லேஷ்வர் கேம்பிலூனி ரீஜியன், அகமதாபாத் கேலோல் ரீஜியன். இது மாதிரி நிறைய பிளேசஸில் நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த க்ரூட் ஆயில் பெட்ரோலை வந்து சுத்திகரிப்பு ஆலைகள் அல்லது மைன்ஸ், அதாவது போர்வெல் வச்சு நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 மினிஸ்ட்ரியே வச்சுருக்காங்க தனியாகவே. என்ன மினிஸ்ட்ரி பேர் அப்படின்னா MOP அண்டு NG அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. MOPன்னு தெரியுங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம். ஈஸியாக வச்சுக்கலாம், மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸ். அவ்வளோதாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த மினிஸ்ட்ரி இருக்கனால இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பெட்ரோலியத்தை உற்பத்தி செய்வது, சுத்திகரித்தல், விநியோகம் செய்வது, ஏற்றுமதி செய்வது, இறக்குமதி செய்வது, பாதுகாப்பது, எல்லா வேலைகளும் இந்த மினிஸ்ட்ரி தான் செஞ்சிட்ருக்காங்க. அதே போல் கேள்விப்பட்டிருக்கோம் ONGC இல்லையா, ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் இல்லையா, ONGC. ஸோ இவங்களும் வந்து இயற்கை வாயுவை தயாரிக்கக்கூடிய அடுத்த முக்கியமான கம்பெனி இது. இவங்க வந்து பல இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இன்னொரு கம்பெனி இருக்குது, கெயில், GAIL, கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க 1985 கேஸை வந்து இருக்கிறத மண்ணுக்கடியில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. சரிங்களா, இன்னும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. காவேரி டெல்டா பகுதியில், அந்த அந்த டெரிட்டரி பகுதி, அதே மாதிரி ஜேசல்மர் பேசின் ராஜஸ்தான். ஸோ நிறையா பிளேசஸில் வந்து இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதில் முக்கியமான இந்த கெயிலோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா மண்ணுக்கடியில் பைப்ஸ் போட்டு இந்த கேஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய முக்கியமான வேலையை இவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. இன்னொருத்தர் இருக்காங்க சிஎன்ஜி அப்படின்னு. சிஎன்ஜி அப்படிங்கிறது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். சரிங்களா, இப்போ கூட ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிஎன்ஜி மூலமாக நிறையா வந்து கார்கள் இயங்கிட்டு இருக்குது. சரிங்களா, என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், என்ன யூஸ் பண்ணுறாங்க, மீத்தேன். இப்போ கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெட்ரோலுடன்
இயற்கை வாயுவாக இருக்கக்கூடிய இந்த மீத்தேனை இன்னும் கொஞ்சம் சதவீதம் அதிகப்படுத்த போகிறாங்களாமா. ஸோ அதனால் என்னன்னா நமக்கு வந்து கிலோமீட்டர் கொஞ்சம் கிடைக்கும், அதே மாதிரி விலையும் கட்டுக்கோப்பில் கொண்டு வைக்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நியூஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ரிலேட்டடாக வந்து வரக்கூடிய என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸோ அதை கேதர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா என்டிபிசியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் 1975 உருவாக்கப்பட்டது, நிறுவப்பட்டது. சரிங்களா? இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனல் மின் சக்தியை உற்பத்தி செய்கிறாங்க. அனல் மின் சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த தெர்மல் பவர் சொல்லக்கூடிய என்டிபிசி, நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குரிய வேலைகளை செய்வாங்களாமா. இவங்க தான் அந்த நெய்வேலியில் இருக்காங்க, மேட்டூரில் இருக்காங்க, தூத்துக்குடி, எண்ணூர் இது மாதிரி பிளேஸ்லலாம் இருந்து இவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டாட்டா அட்டாமிக் ரிசர்ச் கமிஷன், டார்க் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். டாட்டா அட்டாமிக் ரிசர்ச் கமிஷன் 1940 ஆரம்பிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் 1948 ஆகஸ்ட் மாதத்தில் அது வந்து என்ன பண்ணாங்க, இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனோட இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1969 மும்பை கம்பெனியோட சேர்ந்து அட்டாமிக் ரியாக்டர்ஸ் அதெல்லாம் உருவாக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் மற்றும் தோரியம். இது என்னது? யுரேனியம்னா என்னது, தோரியம்னா என்னது? ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். சரிங்களா? கதிரியக்க தனிமங்கள். ஸோ இந்த கதிரியக்க தனிமங்கள் மூலமாக என்ன உருவாக்குறாங்க, அதிகமாக மின்சக்தியை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ்லாம் நிறையா கம்பெனிஸ் இருக்குதுங்க. நம்ம இந்தியாவில் வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரவத் பாட்டா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் 335 மெகாவாட்டு எலக்ட்ரிசிட்டி, அதாவது நியூக்ளியர் பவர் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாமா. அதே மாதிரி இன்னொரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, NPCIL நேஷ்னல், அதாவது நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க வந்து மும்பையில் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து இவங்க ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிக் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, நியூக்ளியர் பவர், அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணுறதுக்கு இவங்களுடைய முக்கியமான வேலை. இவங்க யார் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னா DAE அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. DAE அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அவங்க கண்ட்ரோலில் இந்த கம்பெனி இயங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு கம்பெனி பேர் சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், NHPC நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன். எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத். அங்கே தான் இந்த NHPC நிறுவனம் இருந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்மின் சக்தி, ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறது நீர்மின் சக்தி மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க இவங்க. சரிங்களா? ஸோ இந்த கம்பெனிஸ் இருக்கக்கூடிய இன்னும் பிளேசஸ் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா அங்கேயும் இங்கே இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் இருந்துட்டாலும் நீர்மின் சக்தி அப்படிங்கிறது நம்முடைய சீப்பஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசிங் சோர்ஸஸ்ங்க. சரிங்களா? நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப செலவு குறைவாக நம்ம வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னா அது நீர்மின் சக்தி தான், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்.
இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் முதல்ல இந்தியாவில் எங்கே ஆரம்பித்தாங்க, எப்போது ஆரம்பித்தாங்கன்னா 1897 தான் ஆரம்பித்தாங்க. அது பிரிட்டிஷ் பீரியடில். நம்ம சுதந்திரம் வந்து 1947 அப்போ தானே. 1897 டார்ஜிலிங். ஸோ டார்ஜிலிங் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் அந்த ஃபஸ்ட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. கேட்பாங்க பண்ணிக்கோ. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி பற்றி சொல்லணும் அப்படின்னா பிவி அப்படின்னு சொல்லலாம். பிவினா என்னது? ஃபோட்டோ வோல்டாக்ஸ். ஃபோட்டோ வோல்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ வோல்டாக்ஸ் செல். அதே மாதிரி சிஎஸ்பி அப்படிங்கிறது கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர். சூரிய ஆற்றல் சக்தி இல்லைங்களா? ஸோ இது யாருடைய கண்ட்ரோலில் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சூரிய ஆற்றல் சக்தி எம்என்இஎஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமாக வேலை செய்யுது. எம்என்இஎஸ்னா என்ன தெரியுங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ். மரபு சாரா எரிசக்தி வள அமைச்சகம். மரபு சாரா எரிசக்தி வள அமைச்சகம். இந்த கம்பெனிஸ் வந்து ஆந்திர பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அங்கெல்லாம் இவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனை தொடர்ந்து அடுத்தது பார்த்திங்கன்னா செக்கி. எஸ்இசிஐ செக்கி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி. அங்கேருந்து இது ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி செக்கி அப்படிங்கிறது. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது ஒரு இந்திய நிறுவனம். சரிங்களா? அதே போல் காற்று சக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முப்பந்தலை மறக்க முடியாது இல்லையா? முப்பந்தல் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முப்பந்தல் எங்கே இருக்குது? முப்பந்தல். அதுக்கப்புறம் இன்னொரு பெருங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்குடி. ஸோ உலகிலேயே ஒரு பகுதியில் அதிக காற்றாலைகள் கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை எங்கேங்க? முப்பந்தல் பெருங்குடி இருக்குது பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. உலகிலேயே ஒரு பகுதியில், ஒரே பகுதியில் அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை அப்படின்னா இதுதான். ஸோ லார்ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் விண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த பிளேஸில் தான் இருக்குது. ஸோ விண்ட் பவர் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயர் இருக்குது 1986. 1986 தான் காற்றாலை மின் சக்தியை உருவாக்குனாங்க. அவங்கள அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு விண்ட் ஃபார்ம்ஸே செட் பண்ணாங்க. எங்கன்னா ஒக்கா. நோட் பண்ணிக்கோ, கேட்பாங்க. OKHA ஒக்கா. எங்கே இருக்குது ஒக்கா? குஜராத்தில் இருக்குதுங்க. ஒக்கா குஜராத்தில் இருக்குது. முதல்ல இவங்க வந்து விண்ட் ஃபார்ம்ஸ், அதாவது காற்றாலை மின் உற்பத்தி உருவாக்கப்பட்ட முதல் பகுதி அப்படின்னா 1986 குஜராத்தில் ஒக்கா. அதனை தொடர்ந்து மகாராஷ்டிரா வந்து ரத்னகிரி அப்படின்னு. ஸோ இந்த காற்றாலைகள் பற்றி உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIWE. இது படித்து வச்சுங்க. NIWE என்னது? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. அப்படிங்கிறது படிச்சுக்கணும். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி எங்கேருந்து செயல்படுறாங்க தெரியுமா? சென்னையிலேருந்து அவங்க செயல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு சென்னை 1998. இப்போ தான் ரீசெண்டாக 1998 தான்
இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், தன்னாட்சி நிறுவனம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம் இருக்குல்ல, அந்த ஆற்றல் வளங்கள் செய்யக்கூடிய அந்த மினிஸ்ட்ரியோடைய சேர்ந்து இவங்க இதை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேயே 18 கெகாவாட்ஸ் 18 கெகாவாட்ஸ் என்னதுங்க உற்பத்தி செஞ்சாங்க? உயிரி சக்தி, அது பயோமாஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் பயோமாஸ் எனர்ஜி. 18 கெகாவாட்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க, இந்தியா பண்ணுறாங்களாமா. சரிங்களா? இவங்க வந்து எல்லாமே டொமஸ்டிக் பர்பஸ், வீட்டு உபயோகப் பொருட்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த கழிவுகளை வந்து பயோ கம்போஸ்ட் பண்ணி, என்னென்ன கழிவுகள் சொல்கிறாங்க, விலங்கு கழிவு, சமையல் கழிவு, தாமரை கழிவு, வேளாண் கழிவு, நகர கழிவு, இதை பயன்படுத்திய வந்து 18 கெகாவாட்ஸ் வந்து உயிரி சக்தி வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 150 கிலோவாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் பேர் வந்து திருவனந்தபுரம். இல்லைங்களா? திருவனந்தபுரத்தில் எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா, VIZHINJM, விழிஞ்சம். இந்த இது வந்து தமிழில் இந்த லீவ் வரும், விழிஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விழிஞ்சம் அங்கே தான் 150 கிலோவாட்ஸ் வந்து அதிகபட்சமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் என்னங்க? வேவ் எனர்ஜி. சரிங்களா? அதாவது நம்ம கடல் இருக்கு இல்லையா, ஓத மற்றும் அலைசக்தியில் 150 கிலோவாட்ஸ் திருவனந்தபுரம் விழிஞ்சில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாமா. ஸோ இந்தியா வந்து பொறுத்த வரைக்கும் 8000 9000 மெகாவாட்ஸ் வந்து இந்த கடல் அலைகள், ஓத அலைகள் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸோ ஏற்கனவே வந்து மினரல்ஸ் ஃபுல்லாக பார்த்தாலும் மினரல்ஸுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதனை தொடர்ந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே போக போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். ஸோ என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது, அவங்க என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், வேளாண் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா காட்டன். ஸோ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கொல்கட்டா தான். ஸோ கொல்கட்டாவில் 18 மறந்துடாதீங்க, 1818 எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற பிளேஸில் தான் த ஃபஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் மில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ படித்து வச்சுக்கணும். ஏற்கனவே வந்து INM, இந்திய தேசிய இயக்கத்துலேயும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும்போது இந்த ஃபோர்த் கிளாஸ்டரில் வந்து ஃபஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் மில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இந்தியா இவங்க இருக்காங்க இல்லையா, அதிகமாக ஜூட் இல்லையா, ஜூட்னு என்னது, அந்த சணல், காட்டன் பருத்தி, உல், கம்பளி, சில்க்கு, சிந்தட்டிக் ஃபைபர் எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 3400 டெக்ஸ்டைல் மில்ஸ் வந்து இருக்குதாமா. டெக்ஸ்டைல் மில்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க டெக்ஸ்டைலை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, அவ்வளோ வந்து நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளேசஸ்லாம் நம்ம வந்து தமிழ்நாட்டிலும் தெரியும் நமக்கு. அதே மாதிரி இந்த வேலை செய்யக்கூடிய இந்த பஞ்சாலை தொழிலாளர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுதுங்க. ஏன்னா பஞ்சு வந்து மூக்கில் போகிறது, மூக்கை அடைச்சிக்கிறது, நுரையீரலை பாதிக்கிறது அப்படின்னு பண்ணினா அவங்களுக்கு ஒரு ஃபீவர் வந்துடுதாமா.
அந்த ஃபீவர் பேர் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. மண்டே ஃபீவர். அந்த ஃபீவர் பேர் மண்டே ஃபீவர். அதாவது இன்னொரு பெயர் அப்படின்னு சொன்னால் ப்ரௌன் லங் டிசீஸ். ப்ரௌன் லங் டிசீஸ். ஸோ இது மாதிரி அந்த நுண்துகள்களால், சரிங்களா, பைசினோசிஸ், அதுக்கு பேர் பைசினோசிஸ், சரிங்களா, பைசினோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்துடுது. ஸோ காட்டன் இண்டஸ்ட்ரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல இருக்குங்க. உலகில் 3வது இடத்துல தான் நம்ம தேர்ட் லார்ஜஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியா வந்து காட்டனில் முக்கியத்துவம் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காட்டன் அப்படிங்கிறது என்னென்னா கின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. GINNING. அதாவது ஜின்னிங் சொல்லுவாங்க. ஜின்னிங் பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை. பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை தான் ஜின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்போம். என்னதுங்க? மும்பை. மும்பைக்கு என்ன பேர்? இந்தியாவின் மான்செஸ்டர். இந்தியாவின் மான்செஸ்டர். ஸோ மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எதுமா? கோவை இல்லையா? கோயம்புத்தூர் தான் மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஞாபகம் வச்சுக்கணும். மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா மும்பை. மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொல்கிறாங்க, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா இல்லையா? மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னாலும் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்டைல் சென்டர்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 200 மில்ஸ்க்கு மேலே அங்கே இருக்குதாமா. மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாலே நாட் ஓன்லி கோயம்புத்தூருங்க. ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூரை மட்டும் குறிக்காது. ஈரோடு, திருப்பூர், கரூர். ஸோ அப்படியே வந்து முற்காலத்தில் இல்லையா? முற்காலத்தில் கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஈரோடு, திருப்பூர், கரூர், அதுக்கப்புறம் வந்து நாமக்கல், சேலம் எல்லாமே சேர்ந்து தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுது. சரிங்களா? இன்னும் அதே நேமில் தான் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூட். ஜூட் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்க. சணல் இல்லையா? சணல்னாலே கண்மூடி சொல்லிடலாம் எந்த ஊர் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன வச்சுக்கலாம். யாருங்க? வெஸ்ட் பெங்கால் தான் இல்லைங்களா? இதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபைபர். இதுக்கு பேர் வந்து இன்னொரு பேர் கோல்டன் ஃபைபர். அதாவது தங்க இலைப்பயிர். தங்க இலை பயிர் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சணலை தான் சொல்கிறாங்க. ஸோ சணல் வந்து இந்தியா கிட்டத்தட்ட 35% பங்களிப்பு கொடுக்குதாமா. 35% பங்களிப்பு கொடுத்து நெசவு செஞ்சிட்ருக்க சணல் மூலமாக நெசவு செஞ்சிட்ருக்காங்க. பருத்தி நெசவாலைகளுக்கு அடுத்தாற்போல் இருக்கிறது அந்த சணல். இதுக்கு NJB அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது, நேஷ்னல் ஜூட் போர்டு. எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ நோ டவுட் கொல்கட்டா தான். ஏன்னா அங்கே தான் வந்து சணலுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு ஜூட் மில் இன் இந்தியா வாஸ், ஞாபகம் வச்சுக்கணும், எங்கே? கொல்கட்டாவில் 1854. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆக்லாண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இங்கிலீஷ் மேன். அவர் தான் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். கொல்கட்டாவில் எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டான்னா ரிஷ்ரா. ஸோ ரிஷ்ரா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா, இந்த ரிஷ்ராவில் நான் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் தங்கியிருந்திருக்கேன். சரிங்களா? ரிஷ்ரா. ஸோ ரிஷ்ரா அப்படிங்கிறது இந்த ஹூக்ளி ரிவரை ஒட்டி இருக்கக்கூடியதுங்க. ஹூக்ளி ரிவர். ஸோ அந்த
கொல்கட்டா ஹவுரா பிரிட்ஜுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹவுரா பிரிட்ஜில் கீழே போயிட்டுருக்கிற தண்ணி வந்து ஹூக்ளி ரிவருங்க. அதாவது கங்கையிலேருந்து ஒரு பிரிந்து வரக்கூடிய ஒரு ட்ரிபியூட்டரிஸ் அது தனியாக வருது, சரிங்களா? அது வந்து ஹூக்ளி ரிவர்னு சொல்லுவாங்க. ஹூக்ளி ரிவருடைய டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வந்து இந்த ரிஷ்ரா அப்படின்னு. ஹூக்ளி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது ஒரு ஊர் இந்த ரிஷ்ரா. ஸோ ரிஷ்ரா பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜூட் மில்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு மில் 1854 ஜார்ஜ் ஆக்லாண்ட் வந்து இந்தியாவிலே முதல் இடத்துல வந்து அது நிறுவினார். ஸோ அதை படித்து வச்சுக்கங்க, கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது போல் பார்த்தீங்கன்னா சில்க் இண்டஸ்ட்ரி. சில்க் அதாவது பட்டு நெசவாளிகள் அப்படின்னு சொன்னோம்னா நம்மள்கிட்ட வந்து CSTRI அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கிறோம். CSTRI படித்து வச்சுக்கிறோம். என்னது CSTRIன்னு என்னதுங்க? இது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுங்க. இது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட். யாருடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னா சென்ட்ரல் சில்க் போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. சரிங்களா? CSTRI சென்ட்ரல் சில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம். மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் சென்ட்ரல் சில்க் போர்டுடைய கண்ட்ரோலில் இது இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில்கில் கிட்டத்தட்ட நம்ம வந்து 7.56 மில்லியன் மக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு கொடுக்கறதும் இந்த சில்க் போர்டு கொடுத்துட்ருக்காங்க. சில்க் இண்டஸ்ட்ரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. ஒரு வர்த்தகத்துறை, இந்தியாவில் வந்து ஒரு வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறது. என்ன அப்படின்னா கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம். அதாவது டெவலப்மெண்ட் கமிஷனர் ஃபார் ஹேண்ட்லூம்ஸ் was set up as an attached on the non-participating office. என்னைக்குங்க அப்படின்னா 20th டிசம்பர் 1975. ஸோ அப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் கீழே வந்து இது வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். உத்தியோக் பவன் எங்கே இருக்குது? உத்தியோக் பவன் எங்கே இருக்குது? நியூ டெல்லி. உத்தியோக் பவன் வந்து நியூ டெல்லியிலேருந்து இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த சில்க் இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்துட்ருக்காங்களாமா. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர், சர்க்கரை ஆலை. ஸோ இந்த கரும்பு, சர்க்கரை ஆலை, கிழங்கு அந்த வகைகள் எல்லாத்தையும் இவங்க வந்து பண்ணுறாங்க. இந்தியா இந்த சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துல இருக்குது. ஸோ இது யாருங்க 2வது? அதாவது உலகிலேயே நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோமா? அப்போ முதல் இடம் தெரிஞ்சுக்கல. ஃபஸ்ட்டு பிளேஸ் யார்? பிரேசில். ஃபஸ்ட்டு பிளேஸு சுகர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பிரேசிலு, 2வது இடம் வந்து இந்தியா. ஸோ நிறைய நம்ம வச்சுருக்கோம். சரி, நம்ம எங்கே சுகர் வச்சுருக்கோம் இந்தியாவில் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்மளும் தமிழ்நாடும் வச்சுருக்காங்க, உத்தரப்பிரதேஷ் வச்சுருக்காங்க, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குதுங்க. அதே போல் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் காகித தொழிற்சாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா காகித தொழிற்சாலை சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் மில்ஸ் எப்போங்க? 1812 நான் வச்சுக்கோங்க. 1812 எங்கே? வெஸ்ட் பெங்கால் என்னது? செராம்பூர். வெஸ்ட் பெங்காலில் செராம்பூர். ஸோ இது மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. மீதி தான் வளவலன்னு கொடுத்துருப்பாங்க புக்கில். சரியா? சும்மா ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோ, இன்கேஸ் தேவைப்பட்டா
கொஷின்ஸ் கேட்குறது நேராக பாயிண்ட் வந்து இது மாதிரி தான். ஃபஸ்ட்டு பேப்பர் மில் இந்தியா வாஸ் 1812 செராம்பூர் இன் வெஸ்ட் பெங்கால். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, தமிழ்நாடு என்னாச்சு அப்படின்னு பார்க்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி மில்லு அப்படின்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மில் வந்து ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து 1867 ராயல் பெங்கால் பேப்பர் மில். ஸோ அப்படிங்கிற கம்பெனி வந்து பாலிகஞ்ச் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இங்கே கொல்கட்டாவில், பாலிகஞ்ச் அப்படிங்கிற பிளேஸில் தான் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1879 லக்னோ, 1882 சரிங்களா திட்டாகர். ஸோ வரிசையாக வந்து இந்த பேப்பர் மில் உருவானுச்சு. ஏன்னா பேப்பர் மில் உருவாக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பிரிண்டிங் வந்துகிட்டே இருந்த காலம் அது. ஸோ அதனால் வந்து பேப்பர்ஸுடைய நீட்ஸ் அதிகமாக தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துச்சுங்க. இதை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் இருக்குதுங்க. அந்த நிறுவனத்தின் பேர் பார்க்கலாம், நெப்பா, NEPA, நெப்பா. இந்த நிறுவனம் நெப்பா தெரியுங்களா? நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் பேப்பர் மில்ஸ். நெப்பா நகர் எந்த ஊர்? மத்திய பிரதேஷ். அங்கேருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயான் அண்டு ஸ்டீல், அதாவது இரும்பு மற்றும் இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஸோ இரும்பு எஃகு தொழிற்சாலை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சென்னையை மறக்க முடியாது. என்ன, சென்னைக்கு ஒரு பேர் உண்டு, என்னது? டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா. அது எக்ஸாமில் சும்மாவே என்னைக்காவது 10 வருஷத்துக்கு ஒரு முறை 5 வருஷத்துக்கு ஒரு முறை கேட்டுகிட்டே இருப்பாங்க. டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டின் அது ஆசியாவில் இல்லையா, ஆசியாவிலே வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மேஜர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். சென்னையில் வந்து அதிகமாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு இது கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஸ்டீல் முக்கியமாக வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அதிகமாக வந்து ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து இருக்கிறனால டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா இஸ் சென்னை. அதே மாதிரி இந்த இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் 1830 இரும்பு எஃகு தொழிற்சாலை முதலில் உருவாக்கப்பட்டது, அது நிறுவப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதனைத் தொடர்ந்து அப்போது ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் 1907 டாட்டா எஃகு தொழிற்சாலை இல்லையா, இரும்பு எஃகு தொழிற்சாலை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்சி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அதுவும் பயங்கரமான ஃபேமஸ்ஸு. ஜாம்ஷெட்பூர், சாக்சி என்று அழைக்கப்பட்ட ஜாம்ஷெட்பூரில் தான் முதல் நவீன இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து உருவாக்குனாங்க. ஸோ ஆங்கிலேயருடைய காலத்தில். இதனைத் தொடர்ந்து நிறுவனங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நீங்கள் புக்கில் எடுத்து பார்க்கலாம். ஸோ டிஸ்கோ இல்லையா, டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி ஜாம்ஷெட்பூர் எப்போ உருவாக்கப்பட்டது? 1911. இஸ்கோ இந்தியன் அயன் ஸ்டீல் அண்ட் கம்பெனி 1972. விஐஎஸ்எல் விஸ்வேஸ்வராயா அயன் ஸ்டீல் லிமிடெட் 1923. HSL 1957.
அதே மாதிரி இன்னொரு HSL, இது வந்து சத்தீஸ்கர், இது வந்து ஒடிசா, 1965. ஸோ HSL நிறையா இருக்கும். இந்துஸ்தான் ஸ்டீல் கார்பரேஷன் லிமிடெட், சரிங்களா, இந்துஸ்தான் ஸ்டீல் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய இடத்துல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம செயில் கேள்விப்பட்டிருக்கோம், சேலம் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் சொல்லக்கூடிய ஸ்டீல், சேலம் ஸ்டீல் கார்பரேஷன், அது 1982. ஸோ இது மாதிரி இருக்கிற பிளேசஸ்லாம் நீங்கள் வந்து சிறப்பாக படித்து வச்சுக்கணும். அந்த இயர்லாம் கேட்பாங்க. ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் பேஸ் பண்ணி அடுத்தது வரக்கூடியது ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எப்போ அப்படின்னா 1947 தான் முதல் வாகன தொழிலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947. எங்கே அப்படின்னா இந்த கொர்லா எக்ஸ்பிரஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கொர்லா அப்படின்னு ஒரு ட்ரெயின் போகும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக வச்சுக்கலாம். கொர்லா எக்ஸ்பிரஸ் எங்கே, கொர்லா, மும்பை, ஓகேங்களா. அங்கே தான் வந்து முதல்ல வாகன தொழிலகம் வந்து நிறுவப்பட்டது. அந்த நிறுவனத்தின் பெயர் என்ன அப்படின்னு கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம். பிரீமியர் ஆட்டோமொபைல்ஸ் லிமிடெட், பிரீமியர் ஆட்டோமொபைல்ஸ் லிமிடெட், பால், பிரீமியர் ஆட்டோமொபைல் லிமிடெட், கொர்லா அப்படிங்கிறது ஃபேமஸ். இதுக்கு அடுத்தபடியாக தான் HML உருவாக்கலாம், இந்துஸ்தான் மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படின்னு. எப்போனா 1948, அடுத்த வருடத்திலே. ஸோ அப்படி பார்க்க போனால் இந்தியாவுடைய நிலைமை ஆட்டோமொபைலில் எப்படி இருக்குது அப்படின்னா 7வது இடத்துல இருக்குது. இந்தியாவுடைய நிலைமை ஆட்டோமொபைலில் 7வது இடத்துல, உலகளாவியில் நம்ம 7வது இடத்துல இருக்கோமா. ஸோ கம்பெனி நேம்ஸ்லாம் நிறைய தெரியும் இல்லையா, நிறைய கம்பெனிஸை வந்து கேள்விப்பட்டிருக்கோம். டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மகேந்திரா, சரிங்களா, இந்துஸ்தான் மோட்டார்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ், ஃபியாட், ஜென்ரல் மோட்டார்ஸ், டொயோட்டா, BMW, சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ரோட்டில் நின்னோம்னா எல்லா வண்டியும் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது நம்ம வந்து எலக்ட்ரிக்கலில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறப்ப எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நம்ம மின்னியல் மற்றும் மின்னணுவியல் அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சொல்லணும் அப்படின்னா அந்த BHEL மறக்க முடியாது, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், இல்லைங்களா. ஹரித்வார், போபால், ஹைதராபாத், ஜம்மு, பெங்களூர், ஜான்சி, திருச்சிராப்பள்ளி, இந்த பிளேஸில் தான் இவங்க வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுக்கிட்டு இந்த நிறுவனம் தொலைக்காட்சி பெட்டிகள், வால்வொலி பெட்டிகள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட அனைத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்ஸில் எந்த மாவட்டம், அதாவது எந்த மாநிலத்தம் மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, பெங்களூரை மறக்க முடியாது. பெங்களூர் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரானிக் கூட்ஸ் இன் இந்தியா. ஸோ எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இது பேர் என்னங்க, எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் ECIன்னு சொல்லுவாங்க. பெங்களூரு இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது பெங்களூர் அப்படின்னா வச்சுக்கோங்க. சரி, அது மட்டுமா, வேறு எங்கேயுமே இல்லையா, புதுடெல்லி, ஹைதராபாத்து, மும்பை, சென்னை, கொல்கத்தா, கான்பூர், பூனா, லக்னோ, ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர் கூட இந்த மின்னியல் நகரம் அல்லது மின்னியல் உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க. சரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், மென்பொருள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், ஐடி இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறோம் இல்லையா, அதில். ஸோ இந்தியாஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா ஃபைனஸ்ட்டு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் வச்சுருக்காங்க, இன்டர்நேஷ்னல் லெவலையும் வச்சுருக்காங்க, சரிங்களா. இதில் வந்து நம்ம நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கோங்கிறது முக்கியமானது. 1970. ஸோ அப்போ தான் இந்தியா என்ட்ரி ஆகிறாங்க. இந்தியா என்ட்ரி ஆன கம்பெனி பேர் தெரியுங்களா, 1970 TCS, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். அதனைத் தொடர்ந்து L&T வந்தாங்க, L&T, இன்ஃபோடெக், ஐஃப்ளெக்ஸு, அசென்ச்சரு, காக்னிசன்ட்டு, கிளாக்ஸி, இது மாதிரி வரிசையாக கம்பெனிஸ் வந்தது.
கிட்டத்தட்ட நம்ம இந்தியா முழுக்க 500க்கு மேற்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஐடி பார்க்ஸ், நிறையா பார்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் அப்படி சொல்லிக்கிட்டே போனால் நிறையா பிளேசஸ் வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஓகே, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் வைண்ட் அப் ஆக போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். ஸோ அதிலே ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒய் இஸ் த இமாலயன் ரீஜியன் புவர் இன் மினரல் ரிசோர்ஸ்? புரியுதுங்களா? இமயமலை பகுதியில் கனிம வளங்கள் ஏன் குறைவாக உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ரெட்டிங்கில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ராக் ஸ்ட்ராட்டா ஹேஸ் டிஸ்டர்ப்டு தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ராக்ஸ் அண்ட் மேட் இட் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? அதாவது பாறை அடுக்குகளில் இடப்பெயர்ச்சி பாறைகளில் அமைப்பை சீர்குலைத்து அதை சிக்கலாக்கிறது. ஸோ ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அது எனக்கு ஆன்சரே தெரியாமல் இருந்தால் மோர் தென் 1 லைன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது ஆன்சராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ கொஷின் கேட்டிருக்காங்க, இது மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. என்னால் வந்து எந்த ஆன்சர்னு சொல்லி பண்ணவே முடியல, கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா அதிகமான லைன்ஸ், ஸோ மோர் தென் 2 லைன்ஸில் அது இருந்துச்சு அப்படின்னா அதுவாக தான் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி இது. அவ்வளோதாங்களா? ஸோ இப்படி தான் சார் இருக்கும் ஒன்று சொல்லி அடுத்த ஒரு கொஷின் பார்த்தேங்க சார், அந்த கொஷின் வந்து எனக்கு வந்து மார்க்கு வராமல் போச்சுங்க சார்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதும் பொழுது இந்த ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி பார்க்கணும், வருதா அப்படின்னு. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வருது, எத்தனை கொஷினுக்கு இது மாதிரி வருது அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். சும்மா நினச்சா வந்துட போகிறது இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். நம்ம மேட்ச் தி ஃபாலோயிங். சரிங்களா? அலுமினியம் பிளான்ட்ஸ் வித் தேர் பிளேஸஸ். ஸோ அந்த பிளேஸை வச்சுக்கிட்டு நம்ம பேல்கோ, ஹிண்டல்கோ, நால்கோ இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க, கேட்பாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள் என்னென்ன வரும். பேல்கோ எங்கே இருக்குதுங்க? பேல்கோ கோர்பா அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. பேல்கோ எங்கே? கோர்பா அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஹிண்டல்கோ அப்படிங்கிறது ரேனுகோட் அப்படின்னு அர்த்தம். மேல்கோ அப்படிங்கிறது மேட்டூர் டேம். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா மேட்டூரில் இருக்கும், போய் பாருங்கள். மேட்டூர் டேமில் மேல்கோ. நால்கோ அப்படிங்கிறது கோராபுட். ஸோ என்னாச்சு பாருங்கள், அந்த கம்பெனிஸுடைய பிளேசஸ் வந்து நம்ம எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற போகிறோம். எனக்கு ஏன் இந்த ப்ரீவியஸ் கொஷின் டச் பண்ணுறோம்னா, எப்படி படிக்கணும், எவ்வளோ நீ கேர்லெஸ்ஸாக படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். பாருங்கள், அடுத்த ஒரு கேள்வி போகலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மினரல்ஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் மைனிங் இன் பாபா புதூன் ஹில்ஸ்? ஸோ பாபா புதூன் மலைகள் சுரங்கத்திற்கு பிரபலமான பின்வரும் தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா புதூன் இரும்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, பாபா புதூன் இரும்பு. ஸோ இங்கிலீஷ் தமிழில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி இரும்பு, பூ முடிகிறத வச்சு பாபா அப்படிங்கிறது பாபா புதுன். அந்த பூ வந்து இந்த பூ கம்பேரிஷனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் கொடுத்த மாதிரி தெரியும். பட் எங்கே திரும்ப வந்து ஆன்சர் கொஷின் இதே மாதிரி பொறுத்துகளை வந்து பாபா புன் ஹில்ஸ் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்ற பாக்ஸைட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொறுத்துகளை கொடுக்கும்போது கூட அப்படி நம்ம மேட்ச் பண்ண ஈஸியாக வரும். ஸோ அடுத்த ஒரு கேள்வி பார்த்துட்டான். மேட்ச் தி ஃபாலோயிங் நேம் ஆஃப் தி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ஸும் ஸ்டேட்ஸ். பார்த்தீங்களா எப்படி கேட்டு வச்சுருக்கிறான். அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் படித்து வச்சுருந்தா மட்டும்தான் ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பேலிமெலா, சரிங்களா? பேலிமெலா எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது. பேலிமெலா ஒடிசா. கிர்னா, சரிங்களா? கிர்னா அப்படிங்கிறது மகாராஷ்டிரா. அகிர்மோட்டா அப்படிங்கிறது குஜராத். கோபாலி அஸ்ஸாம். பார்த்துக்கோங்க, அதுதான் வந்து ஆப்ஷன்
ஏன்னு நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்த ஒரு கேள்வி, விச் ஒன் ஆஃப் தி மினரல்ஸ் இஸ் வைட்லி யூஸ்டு இன் ட்ரையிங் அண்ட் பிரிண்டிங்? சரிங்களா, பின்வரும் எந்த காவியம் சாயம் இல்லையா, ட்ரையிங் கொடுத்தா ராங்குது, டை தானே, இது இந்த இடத்துல டைன்னு வரும், டையிங் அண்டு பிரிண்டிங். ஸோ எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க, நிக்கலா, ஜிங்கா, லெட் நைட்ரேட். ஸோ ஆன்சர் ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துட்டோம், இஎம் நைட்ரேட் இல்லையா, லெட் நைட்ரேட் அப்படிங்கிறது தான். சரி, விச் ஒன் ஆஃப் தி மினரல்ஸ் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் டையிங் அண்ட் பிரிண்டிங் அப்படிங்கும்போது லெட் நைட்ரேட், PbNO3. சரிங்களா, PbNO3 அப்படிங்கிறது லெட் நைட்ரேட். நான் வச்சுக்கோங்க, எதுக்கு யூஸ் ஆகுது, டை பர்பஸ்க்கும் பிரிண்டிங் பர்பஸ்க்கும், சாயமேற்றுதல் மற்றும் அச்சிடுதலுக்கு பயன்படுது. ஸோ அடுத்த ஒரு கேள்வி, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் பியூர் அயான்? இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். ஹேமடைட் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும், எது அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அதான். ஸோ இன்னொரு இடத்துல வந்து சார் 70லேருந்து 80 கொடுத்தாங்க, அதான் இதான் அதிகமாக இருக்குது அப்படின்னு போயிடக்கூடாது. ஸோ 60 to 70 அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. இந்த சதவீதத்தில் ஹேமடைட் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரிலையும் படிப்போம். ஓகேங்களா, கெமிஸ்ட்ரிலையும் படிப்போம். ஸோ கெமிஸ்ட்ரி படிக்கும்போது கூட நம்ம வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால தான் எல்லா பகுதியும் கொஞ்சம் படிச்சுக்க முடியும். அடுத்த ஒரு கேள்வி, இது கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பேர்சன் வேலி. பேர்சன் வேலி இல்லையா, பேர்சன் வேலி எதனை சார்ந்தது? ஸோ பேர்சன் வேலி எதை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேர்சன் வேலி இதுங்க ஹைடல் எனர்ஜிக்கு தான் சார்ந்தது. ஹைடல் எனர்ஜி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஹைடல் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, வைண்ட் எனர்ஜி, விச் ஒன் எபோவ் விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் வந்து 2, 3, 1, 1, 4 அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா, ஸோ அதில் வந்து ஹைடல் எனர்ஜிக்கு மட்டும்தான் இந்த பார்சன் வேலி அப்படிங்கிறது வந்து சார்ந்தது. ஓகேங்களா, ஸோ ஹைடல் எனர்ஜினாது புனல் மின்சார நீர் ஆற்றல். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி போகலாம். மேட்ச் தி ஃபாலோயிங் தான் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. பேசின் ஆயில் ஃபீல்டு, டிக்பாய் ஆயில் ஃபீல்டு. ஸோ எல்லாமே படித்த மாதிரியே இருக்குது பாருங்கள், இப்போ தான் படித்த மாதிரி இருக்குது, டக்குன்னு சொல்லிடணும். சொல்லலாமா? ஃபஸ்ட்டு இந்த பேசன் ஆயில் ஃபீல்டு எங்கே இருக்குது? பேசன் ஆயில் ஃபீல்டு எங்கே இருக்குது? வெஸ்டர்ன் கோஸ்ட், மேற்கு கடற்கரையில் இருக்குது. டிக்பாய் இப்போ தான் பார்த்தோம், டிக்பாய் எங்கே இருக்குது? டிக்பாய் பொறுத்த வரைக்கும் பிரம்மபுத்திரா, ஏன்னா ஈஸ்ட்டு. டிக்பாய் எங்கள் அஸ்ஸாம் பார்த்தோம் இல்லையா, பிரம்மபுத்திரா. அன்க்லேஷ்வர் ஆயில் ஃபீல்டு, அன்க்லேஷ்வர் ஆயில் ஃபீல்டு வந்து குஜராத், இப்போ தான் பார்த்தோம். ஸோ ரவா ஆயில் ஃபீல்டு இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், எல்லாம் புக்கில் இருக்குது, ஈஸ்டர்ன் கோஸ்ட். ஸோ நேரடியான கேள்வி, ஆனால் பொறுத்துக்களை கொடுத்தனால நம்ம கொஞ்சம் திணற மாதிரி தோணும், கம்பேரிட்டிவாக படித்து சொல்ல முடியாது. ஸோ சிறப்பாக படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் ஹேஸ் தி லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ் ஆஃப் காப்பர்? இப்போ தான் பார்த்துட்டே வந்தேங்க, உடனே அடிச்சிடலாம். ராஜஸ்தான் தான் அதிகமாக காப்பர் வந்து ரிசர்வ்ஸ், ப்ரொடியூசர் கிடையாதுங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்தியாவில் தாமிரப்படிவு அதிகமாக உள்ள மாநிலம், உற்பத்தி செய்யும் மாநிலம் சொல்ல மாறும். ஸோ அதிகமாக உள்ள மாநிலம் இதான் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின், ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் டூ நாட் கம் அண்டர் சோட்டா நாக்பூர் இண்டஸ்ட்ரியல் பெல்ட் அப்படி சொல்லிக்கோங்க. பின்வரும் ஒரு மாநிலம் சோட்டா நாக்பூர் தொழிற்சாலை பகுதியில் கீழ் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர். சரிங்களா, மறந்துடாதீங்க, சத்தீஸ்கர் தான் சோட்டா நாக்பூரில் வராது. சோட்டா நாக்பூர் அப்படிங்கிறது ஒரு என்னதுங்க, தீபகற்ப இதான பிளாட்டூஸ். சோட்டா நாக்பூர் பிளேட் அந்த அதுக்குள்ளே வராத பிளேஸ்னால் சத்தீஸ்கர் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்களும் ஒரு புக் எடுத்து இப்போ கொடுத்துருக்க கீ பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி உடனே படிச்சிடுங்க, அப்போ ஞாபகத்தில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.